இப்ப அபிஷேகம் அவர் மேல இந்த அபிஷேகம் தைலம் ஊற்றப்படுது. மேலும் ஒரு சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, "நீ இப்படிலாம் இருப்பப்பா, இதெல்லாம் நடக்கும்பா" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 7ஆம் வசனத்துலலாம், "நீ 7 நாள் காத்திரு" அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனத்தில சொன்னோன்னா, சாமுவேல் சொன்னதெல்லாம் அன்னைய நாளே நடந்துச்சு. அப்ப கர்த்தர் உங்களுக்கு சில அடையாளங்கள, சில அதிசயங்கள, சில அற்புதங்கள உங்க வாழ்க்கையில செய்யும்போது, முன்னாடியே சில காரியங்கள இதெல்லாம் நடக்கும்ப்பான்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நடந்த பிறகும், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சான்னு நீங்க டவுட்டா இருப்பீங்க. இல்லன்னா டவுட் ஆகாம இருந்திருந்தீங்கன்னா சந்தோஷம். டவுட் ஆயிருந்தா இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு தான். உங்கள ஆண்டவர் முன்குறிச்சது உண்ம. அதுக்கு அடையாளம் குடுத்தது உண்ம. உங்கள எடுத்து பயன்படுத்தினது உண்ம. இப்படியெல்லாம் இந்த சவுலின் காரியத்தில நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பின்னாடி வர வசனங்கள நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் தீர்க்கதரிசனம் சொல்றான். இவனோட அப்பா யாரு? இவன் எப்படி சொல்றான்? அப்படிலாம் கேட்குறான். இன்னைக்கு நம்மளையும் சில நேரம் அப்படி பார்க்கும்போது, இவன் சில காரியம் சொல்றானே, இவனுக்கு இவ்வளோ ஞானமா? இவனுக்குள்ள இவ்வளோ திறமையானவன். ஆனா, என்னைய பார்க்குறாங்க. ஆனா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர பார்க்கல அவங்க. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் என்பதை என்னுடைய வாழ்வில் சாட்சியா நான் நிரூபிக்கணும். ஆமென்.